கேப்டன் அப்படின்னாலே நமக்கு மொதவா ஞாபகம் வருது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இன்னொன்னும் ஞாபகம் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரால் தொடங்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் டிஎம்டிகே. இந்த கட்சியை 2005 செப்டம்பர் 14 மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தி அவர் ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி அந்த கட்சி ஆரம்பிக்கிறப்ப அந்த முதல் மாநாட்டில் அவர் எதிர்த்து பேசியதை யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தான். அப்போ இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களையும் அவரோட ஆட்சியில் நடந்த எல்லா விதமான ஊழல்கள் எல்லா விதமானவற்றையுமே அவர் வெளிப்படையாக சொன்னார். கருணாநிதி இருக்கிற வரைக்கும் ஏழைகள் ஏழைகளாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பல இன்டர்வியூக்களில் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே திமுகவோட அந்த தேமுதிக கூட்டணி வச்சிருக்காங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மனைவி இருக்காங்கள பிரேமலதா விஜயகாந்த், நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்திச்சு அவங்க கூட அதிகாரப்பூர்வ கூட்டணிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. சரி, இது மூலமா இப்ப நமக்கு என்ன இந்த வீடியோல சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பல மேடைகள்ல பல நடிகர்கள் பல பேரை வச்சு விஜயகாந்த் அவர்களை மீடியா மூலமாகவும் ஒரு குடிகாரன் இவெல்லாம் கேப்டனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சிச்சாங்க. அப்படி விமர்சிச்ச தன்னோட கணவனுக்காக இல்லாம ஒரு அரசியலுக்காக இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்ப திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதை கேள்விப்பட்ட பல தேமுதிக தொண்டர்களும் பல பொதுமக்களுமே ஒரு அதிருப்தி நிலையில தான் இருக்காங்க அப்படின்னாங்க நம்ம கண்டிப்பா சொல்லணும். மேற்கொண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் பிரஸுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி தேமுதிக ஏற்கனவே இது மாதிரி திமுகவோட கூட்டணி வைக்கக்கூடிய சூழ்நிலை முன்னாடியே இருந்துச்சு. நாங்கள் பல முயற்சிகள் செய்தோம். அதெல்லாம் எதுவுமே அப்போதைக்கு வேலைக்கு ஆகலை. ஆனால் இப்போ வேலைக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கட்டத்தில் தேமுதிக கண்டிப்பான ஒரு முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த முயற்சி எப்போ செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 பொது தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகளோட பல சுற்று பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் மற்றும் பல கட்சிகளுடன் ஏற்கனவே தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திமுகவோட கூட்டணி அமைக்க தேமுதிக ஒரு பேச்சுவார்த்தை செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த முயற்சிகள் தோல்வியில தாங்க போய் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியோட அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் சில அங்கீகரிக்கப்படாத கட்சிகளோட சேர்ந்து போட்டிக்கிட்டாங்க. அதாவது ஒன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்குன்னு 1000 பேர் நம்மளை பற்றி 1000 பேசுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காம நம்மளோட வேலையை பார்த்துக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது உண்மைங்க. ஆனால் தன்னோட புருஷனை ஒரு நடிகர் கேவலமாக அவன் இவன் பேசி இவன் ஒரு குடிகாரன், இவன் இப்படி சுத்துறவன் அப்படி சுத்துறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி திமுகவில் இருக்க ஒரு பேச்சாளர், ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்ம தேமுதிகவில் இருக்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை அவ்வளோ ஒரு தகாத வார்த்தைகளால் பொது மேடையில் பேசியிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் மூஞ்சிய பாரு, அவளுக்கு இருக்க அந்த 2 பல்ல பாரு, இங்கே வாடி உன் பல்ல பிடுங்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மேடையில் அருவருக்கத்தக்க மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாரு. இப்போ எந்த முகத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க கூட ஒன்னா உட்காந்து பேச போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த விஜயகாந்த் பொண்டாட்டி அவ பேரு எலி பெத்த புள்ள மாதிரியே இருக்கிறாங்க. அவ பல்ல பாத்தியாடி முன்னாடி வாடி மவள உன் பல்ல புடுங்குறேன் 2021 வரட்டும். அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்துத்தான் எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெறுகிறார்கள். திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறது. ஓடி இவள நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிறேன்னு பாக்குறேன். மரம் தொடப்பம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அடுத்த கட்டம் 2021 எங்க அண்ணன் ஜெயக்குமார் அழகா போவாரு. இதுல கூடுதலா ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேப்டன் அவர்களோட புதல்வர்கள் இருக்காங்களே பிரபாகரன், அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயவு செய்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில இணையாதீங்க, வேணாம்,
அரசியலில் வந்து நான் உங்களோட மூத்தவன், நீங்கள் தான் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, அதனால் வந்து ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன் விஜய் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் வந்து சும்மா அனல் பறக்கிற மாதிரி பேசியிருந்தார். இப்போ அவர் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அடுத்து வெளியே வந்து ஒரு பிரச்சாரத்தில் வந்து பேசுவார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் வந்து எப்போ உடல்நிலை சரியில்லாமல் வந்து இறந்து போனாரோ அப்போவே வந்து அவரோட கட்சியோட நிலைமையுமே வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு இதுக்கு தான் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட கூட்டணி மூலமாக வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து தன்னோட கட்சியை வந்து இன்னும் கொஞ்சம் பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா தொடர் தோல்விகள். விஜயகாந்த் இருந்த வரைக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து வெற்றியை சந்திச்சாங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர் தோல்விகள் தான் இருக்குது. அதனால் வந்து ஒருவேளை இந்த கூட்டணிக்கு வந்து சம்மதம் தெரிவித்து இந்த திமுக கூட்டணி மூலமாக வந்து தேமுதிகவில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஒருவேளை வந்து சட்டமன்றத்துக்குள்ள நுழைய வைக்கிறதுக்காக இப்படி பிரேமலதா அவர்கள் பிளான் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக அப்படின்னாலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அனுதாபப்பட்டாங்க. தேமுதிக வரணும், தேமுதிகலேருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பையன் வந்து கண்டிப்பாக சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க திமுக கூட கூட்டணி வச்சனால பொதுமக்கள் பல பேர் வந்து தேமுதிக இப்படி பண்ணிருச்சு, இது வந்து கேப்டனோட 2வது இறந்த தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா திமுகவோட கூட்டணி வச்சனால கேப்டனோட 2வது இறந்த தினம் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சமூக வலைதளங்கள்ல இருந்து எல்லா இன்டர்வியூக்குமே வந்து பொதுமக்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.